அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம விலாக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடைகால மாடு வந்து பராமரிப்பு எப்படி பண்ண போகிறோம் அதை பற்றி தாங்க நம்ம பதிவு இருக்க போகுது. அதாவது அவங்களுக்கு எப்போ வந்து குளிச்சு விட்றோம், எப்போ வந்து மேவு காட்டணும், எந்த டைமிங்கில், தீவன முறைகள் வந்து எப்படி கொடுக்கணும், அதாவது வெயில்னால ஹீட்னால அவங்க வந்து பால் குறைவாங்கங்க. அதை வந்து ஓரளவு நம்ம குறையாமல் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம பதிவு இருக்க போகுது. வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து வந்து 2 வாரங்களாக அதிக பால் கொடுத்து முன்னணியில் இருக்கவங்க இவங்க தான் யாமினி, இவங்க பாப்பா வந்து யாழினி. இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து டிவார்மிங் பண்ணுறனால அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அந்த பாப்பாவோட டிவார்மிங் டேப்லெட் வந்து நம்ம மெடிக்கலில் கிடைக்கல. ஸோ வந்து அவங்கள டானிக்கை ரெடி பண்ணிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம சிலிப்பிக்கும் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அழகி, 2 பேர்த்துக்கு நம்ம சோத்துக்கத்தால கொடுக்க போகிறோங்க. இது வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து வந்து 3 நாள் அப்படிங்கிறது கொடுப்பேன். கண்ணீண்டு வந்து 1 மாதம் ஆயிடுச்சுங்க. இவங்க வந்து உடம்பு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. அது வயிற்றில் இருக்க சின்ன சின்ன தொந்தரவுகள் குறையும் சோத்துக்கத்தால கொடுப்பதுனால். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிவார்மிங்க்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அதனால நம்ம 3 நாள் கொடுக்குறோம். இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு 3 நாள் அப்படிங்கிறது கொடுப்பேங்க. கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து 1 or 2 வீக்கில் அவங்க வந்து பருவத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்து வருடத்துக்கு ஒரு கன்று நம்ம மாட்டு பண்ணையில் ஈன வைக்கணும் மாடுகளை. அதற்காக தான் இந்த ஏற்பாடு நான் பண்ணிகிட்ருக்கேங்க. அவங்களுக்கு நான் ஊட்டும்போது அவங்க வந்து எனக்கு ஊட்டுற மாதிரி என் வாய்கிட்டே வர்றாங்கங்க. இருந்தாலும் நம்ம வந்து விடாப்பிடியாக ஊட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம மாடு வளர்ப்பில் எல்லாமே நம்ம கவனமாகவே பார்க்கணுங்க. நம்ம ஒரு மாடுகளை வந்து 60 நாள் அப்படிங்கிறது அவங்க வந்து பருவத்துக்கு வந்து கத்த வைக்கணும். ஸோ அப்போது தான் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொட்டீனாக 1 இயருக்கு ஒரு கன்று அப்படிங்கிறது வரும். இவங்க தான் அழகிங்க. இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது இவங்க மண்டி போட்டாங்க, இருந்தாலும் கொடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம மேவு வந்து நேரம், அதாவது மேய்ச்சலுக்கு காட்டும் நேரங்க. காலை 6 to 10 மணி, மாலை வந்து 5 மணிக்கு மேலே தாங்க நம்ம மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போகணும். நம்ம வந்து மேய்ச்சல் வந்து பசுமையான புல்லே இருக்காதுங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விடாப்பிடியாக 11 மணி 12 மணி இழுத்து பிடிச்சி மேய்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, அப்போ தான் அவங்க தண்ணி குடிப்பாங்க அப்படின்னும். அவங்க வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களோ அதை விட இவங்க வந்து நீர் சத்து அப்படிங்கிறது அவங்க வந்து குறைஞ்சிரும் வெயில்னால. ஸோ வந்து அந்த டைமிங்கை பார்த்து நம்ம மேய்ச்சோம் அப்படின்னா அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்கங்க. ஸோ வந்து வெயில்னால மேவு காட்டுறவங்க வந்து கொஞ்சம் அந்த எரிசக்தி வந்து குறையாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைமிங்கை வந்து மாற்றி வந்து மேவு காட்டுங்க. இது நம்ம மாடு இல்லைங்க, நம்ம மாடு மேய்ச்சலுக்கே காட்டுறதில்ல. இப்போ வந்து இவங்க அடுத்து வந்து நம்ம வந்து குளிச்சு விட்றோங்க. காலை அல்லது மாலை அப்படிங்கிறது குளிச்சு விடலாம். ஒரு வாரத்துக்கு வந்து மினிமம் அப்படிங்கிறது 2 வேளைனாவது 2 நாளைக்குனாவது நம்ம குளிச்சு விடலாங்க. அப்படி வந்து நமக்கு வந்து குளிச்சுடுற நேரம் இல்லைப்பா, நம்ம வந்து பல வேலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட அந்த கொம்பு மட்டும் நனைகிற மாதிரி ஒரு 2 டப்பா தண்ணி, 2 கொம்பும் நனைகிற மாதிரி 2 டப்பா தண்ணியோட நம்ம வந்து அவங்க தண்ணி குடிக்கும்போது லைட்டாக கொம்பு நனைகிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடம்போட ஹீட் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம பொங்கலுக்கு குளிச்சு விட்ற மாதிரி குளிச்சு விடாட்டி கூட அந்த கொம்பு மட்டும் நனைகிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் போது அவங்களுக்கு வந்து பரவாயில்லைங்க. இப்போ வந்து நம்ம வந்து குளிச்சு விட்டுட்ருக்கோம். இவங்க தான் யாமினி பாப்பா, ரொம்பவே அழுக்காக இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம குளிச்சு விட்டுட்ருக்கோம். அடுத்து வந்து இவங்க வந்து தீவனம், இது அடர் தீவனங்க. அடர் தீவனம் அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மலாக குளிர்காலத்தில் கொடுக்கறதோட அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். அதாவது 2 வேளை கொடுக்குறோமா நம்ம வந்து அதை பிரித்து 3 வேளை அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அவங்க வந்து செரிமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து லேட் ஆகுங்க கோடை காலத்தில். அதனால் அவங்க அந்த அடர் தீவனம் அப்படிங்கிறது நம்ம அப்போ கொடுக்கும்போது அந்த அளவை வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். அது மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு வர மாடுகள் அப்படிங்கிறது எரிசக்தி வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்காக வந்து லைட்டாக வந்து தானியம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே அளவு 1/2 கிலோவுக்கு மேலே போகாமல் ஒரு வேளைக்குங்கிறது பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உலர்கோலங்க. உலர்கோலம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம வந்து 1/2 கட்டு தான் பயன்படுத்துகிறோம். இவ்வளோ தாங்க ஒரு மாட்டுக்கு அப்படிங்கிறது போடுவேன். இதுக்கு மேலே போட்டு பார்த்தேன், அவங்க வந்து மிச்சம் வச்சுட்டாங்க. ஸோ உலர்கோலம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக குளிர்காலத்தோட கோடைக்காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தான். இந்த அளவுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ உலர்குளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அதுதான் கோடை காலத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பசுந்தீவனம் அப்படிங்கிறது, பசுந்தீவனத்தில் என்ன அப்படின்னா நம்ம வந்து புரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக இருக்க வந்து மரம், செடி இதுகள்லாம் வந்து அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நார் சத்து, நீர் சத்து இருக்கிற மாதிரி இது மாதிரி புல் ஐட்டங்களை வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கொடுத்துக்கலாங்க. அப்போ வந்து நீர் சத்து அப்படிங்கிறது அவங்க மாடுகளுக்கு வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து புல் தாங்க போட்டிருக்கோம், அவங்க வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்படி தாங்க நம்ம பசுந்தீவனம் அப்படிங்கிறது பயன்படுத்தணும். ஸோ வந்து இதுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து மழை வர மாதிரி இருந்துச்சுங்க. நம்மளும் மழை வருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
மழை வரலங்க. வானத்தை பார்க்குறோம், பக்கத்தில் இருக்க மலையை பார்க்குறோம், மழை வர மாதிரி தெரியல. சரி நம்ம வேலையை பண்ண ஆரம்பிச்சிடலான்னு நம்ம தண்ணி கட்ட போயிட்டோங்க. இப்போ வந்து கோடைக்காலம் அப்படிங்கிறது என்னமோ கோடைக்கால மாடு பராமரிப்புன்னு இதை காட்டுறேன் அப்படின்னா, நம்ம பசுந்தீவனம் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம தோட்டத்தில் வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால நம்ம வந்து 3 நாளைக்கு ஒரு டைம் வந்து நான் வந்து தண்ணி கட்டிடுவேங்க. அவங்களும் வந்து தண்ணி கட்டிட்டு அவங்களையும் ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பதிவு அப்படிங்கிறது நிறைவு பகுதிக்கு வந்து வந்தாச்சுங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பேசப்பட்ட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வரேங்க. அது வரைக்கும் பாய் சொல்லுது உங்கள் பண்ணை விவசாயி. தேங்க்யூ ஸோ மச்.